பொருளாதார ரீதியா கட்டி எழுப்ப நமக்கு யாரும் தேவையில்லை. ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தேவை. அது என்ன விஷயம்னா, ரணில் விக்ரமசிங்கவுடைய தலையும் சஜித் பிரேமதாசோட தலையில்லாத உடம்பு தான் போதுமா. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இல்ல அப்பண்டா நவீன் சொல்றாரா என்ன சஜித்துக்கு தலைக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் கூட ராணுவத்தை தாக்கணும்னு நினைக்கல. அவங்க நினைக்காத அளவு கூட இந்த ராஜபக்சக்கள் ராணுவத்துக்கு எதிராக நிறைய சதி செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. ප්‍රභාකරන් අපේ පවුල්ලට ගැව්වේ නැහැ. අපි එච්චර මරාගෙන වැරෙන්න යුද්ධ කරද්දී ප්‍රභාකරන් උත්සාහ කරේ නැහැ කිසිම රණවිරුවෙක්ගේ පවුලකට පහර එල්ල කරන්න. 2026 முதல் காலாண்டில் இலங்கை $8 பில்லியன் கடனை திருப்பி செலுத்தியுள்ளது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டோன்னே இந்த சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெய் தெளிச்ச மாதிரி தெளிக்கத்தான் இருக்கு. செய்ய வழியில் கிஸ்புல்லான்ற ஒரு லேசிப்பட்ட ஆள் இல்ல. இந்த மிரட்டுற விதத்தை பாத்தீங்களா? என்னடாப்பா இது, சில்வண்டுகளோட பிரச்சனை சிரிச்சு ஏலாம் அப்படின்னு போட்டிருக்காப்ல ஒருத்தர். சார் அனுர சார் அவரே பாருங்க, அவர் இப்படி பாவப்பட்டு போயிருக்கு, தனியா மாட்டிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு பாருங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை, காலநிலை குழப்பத்தோட பெரிய கதையை தான் ஓடிக்கொண்டிருக்குது. நேற்று பின்னூட்டத்தை படிப்பீங்க டெல்சா? ஆமா, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நடமாடும் தெய்வம் கண்முன்னே இருக்க அசைவற்ற சிலைகளே தெய்வத்தை தேடும் உலகமடா என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. மூவின மக்களிடையே நல்ல புரிந்துணர்வு வரும் வேளையில் சில தென்னிலங்கையின் காலாவதியான அரசியல்வாதிகள் அதை சீர்குலைக்க முற்படுகின்றார்கள். நாங்க சொன்ன கருத்தோட அந்த மக்களும் உடன்படுறாங்க. அதைத்தான் மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சி அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. பெற்றோர்களை பற்றி என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் நாட்டு நடப்பு நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள். அதே போல் டெல்சா, நீங்களும் பேசியது சரியான கருத்து. சில ஆயிரம் ரூபாய்களுக்கு பெற்றோர்களை விட்டுவிட்டு அதை சரியான வாதங்கள் முன்வைக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். சரியான கதை ஒரு பெரிய இனவாதத்தை உருவாக்க முயற்சி இடம்பெறுகிறது என்கின்ற பல கருத்துக்கள். டெல்சான், நீங்களும் பல கருத்துக்களை பார்த்திருப்பீங்க. நான் சில கருத்துக்களை சொன்னேன். உங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழரசு ரணில் கதை மாதிரி தமிழரசு கட்சியின் கதையும் சஸ்பென்ஸான பொய்யாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையில டெல்சான், இப்ப அந்த தமிழரசு கட்சி கதையை கதைக்கிறனாலே அந்த எடிட்டருக்கு வருது போறதுக்கு முதல் எங்களுக்கு என்ன வெக்கமா இருக்குது. அது என்ன சொல்லுங்க, அது அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு. அதனாலதான் அதை நேற்றுமே கடைசி துண்டில் ஒரு கொஞ்ச நேரம் தான் அதை சொல்ல வேண்டியிருந்தது. இப்ப நாட்டுக்குள்ள கூட ஒரு பிரச்சனை இருக்குது. நாட்டு விஷயங்கள் பலவிட்ட கதைக்குள்ள சும்மா தேவையில்லாதான் பிரச்சனை. ஒருவர் இருக்கிறார், உலகிலேயே எனக்கு பிடிக்காத அரசியல்வாதி என்றால் அது சிவிகே சிவஞானம் தான். முதுகெலும்பு இல்லாத பச்சோந்தி துரோகி என்று இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் இருக்கு. நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்று என்பிபி அரசுக்கு ஆதரவு கொடுத்தாலும் பேரினவாதம் சிங்கள மக்களுக்கு தான் எல்லாம் வெகு விரைவில் தமிழின அழிவை காண்பீர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு. இல்ல ஆதரவு கொடுத்தண்டு இல்ல, நடைமுறையை சொன்ன நாங்கள் அதுக்கண்டு அதுல இருக்கிறதுல யார் நல்லதுன்னு தான் பார்க்கணும். ஓரளவு நல்லதுண்டு, நல்லதண்டு யாரும் இல்ல, ஓரளவு நல்லதன்ற வகையில அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இன்னும் ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லிட்டு நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். தமிழரசின் அரசியல் நிபுணத்துவம், இராணுவ நிபுணத்துவம், சமூக பொருளாதார நிபுணத்துவம் என்ற வகையில் இப்போ மனநல நிபுணத்துவம் மனநல நிபுணத்துவமும் பத்தி மக்கள் பார்த்து ஆர்வமா இருக்காங்க. இல்ல இது நாளாந்த வாழ்க்கையில் நடக்கிற, நேற்று நடந்தது நானும் டெல்சானும் நாளாந்தம் காண்றது அல்லது பலர் பேசுறதுகள் அல்லது நாங்க கண்ணெதிரே பார்க்கிற விடயங்களை தான் நேற்று சொன்னதை ஒழிய மற்றபடி எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்ல வேணும்னு சொன்னா டெல்சான், அதற்கு அந்த விடயங்கள் தொடர்புல எங்களுக்கு முழுமையான உணர்வு இருந்தா போதும். விளங்குதான், இந்த உணர்வு இருந்தா போதும். ஒரு உண்மை நேர்மையா உணர்வு இருந்தா அந்த விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம். அந்த வகையில ஒரு உளவியல் நிபுணர் என்றவர் எப்படி வாரது, அவர் மற்றவர்களை முதல் தன்னையே தான் படித்துக் கொள்வார், சுய பரிசோதனை செய்து கொள்வார். இப்ப கூடுதலான மனிதர்கள வாழ்க்கை எப்படி இருக்கு டெல்சான்? டெல்சான், நீங்க செய்யறது போல அதை ஏற்றுக்கொள்ள இல்லாது, நீங்க அப்படி செய்யக்கூடாது. அதே போலயே நான் விட்டதை யோசிச்சு பார்த்துட்டால் அது டெல்சானோட கதைக்குள்ள அந்த டோன் வித்தியாசமா இருக்கு. டெல்சான், இது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் செய்யறீங்க, இப்ப நாங்க அப்படி இல்லையே. டெல்சான், நீங்க ஒரு பிழை விட்டுட்டீங்க, உடனே டெல்சானுக்கு ஒரு மெயில், புரியுதா? பிழைகள் தெரிஞ்சு நடக்கிறது இல்ல, அது தெரியாம நடக்கிறது. சில வேளை தெரிஞ்சு நடக்கும்,
அதை ஒழுங்கா படிச்சுட்டா எல்லாரும் உளவியல் எங்கட அடிப்படை உளவியல் எங்க நடக்குது டெல்சா? ம். எங்கட அம்மா அப்பாவே பெரிய ஒரு என்ன சொல்ற உளவியல் நிபுணர்கள். கட்டாயம். பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், நமக்கு மகனுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், அது ஒரு உளவியல் தான். மகன் கோயிலுக்கு அல்லது சேர்ச்சுக்கு அல்லது பள்ளிக்கு போகும்போது என்ன ஷர்ட் போடுவான், ம். எதை அயன் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு உமாவும் நினைக்கிறது கூட உளவியல் தான். உளவியல் தான். அவங்க தான் சிறந்த உளவியல் நிபுணர்கள்னே சொல்லலாம். முதலாவது அந்த உளவியல் நிபுணர்கள். அந்த முதலாவது உளவியல் நிபுணர்களையே எங்கட டார்ச்சர் மனநோயாளிகள் ஆக்கி விடுது ஒரு கட்டத்துல. அது சரி. உளவியல் நிபுணர் உலகத்துல மனநோயாளி ஆகிறது பிள்ளைகளாக. உண்மை. மாற்று கருத்து இல்லை அந்த கருத்துக்கு. ரைட். அப்படி இருக்க நேரம்னா அரசியல் பக்கம் போனோம்னு சொன்னா முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த கதையில இருந்து நவீன் திசாநாயக்க ஒரு கருத்து சொன்னாரு. நேத்து முந்தானத்து போன வீக் அப்படியே சொல்லிட்டாரு. ஒரு கருத்தோட சொன்னாரு. நீங்க சொல்றது எனக்கு புரிய வருது. அதுக்கு டாக்டர் வேணுமே. சொல்லிடுவோம் என்னாடு. அவர் சொல்றாரு, இந்த நாட்டை வந்து நல்ல பொருளாதார ரீதியா கட்டி எழுப்ப நமக்கு யாரும் தேவையில்லை. ரெண்டு விஷயம் தான் தேவை. அது என்ன விஷயம்னா, ரணில் விக்ரமசிங்கவுடைய தலையும் சஜித் பிரேமதாசோட தலையில்லாத உடம்புரு தான் போதுமா? என்ன அது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? இல்ல அப்பண்டா நவீன் சொல்றாரா என்ன சஜித்துக்கு தலைக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு? அதுதானே. அது கேட்டாங்க. அப்ப நீங்க என்ன சஜித் தலையில ஒன்று உள்ளங்கிறீங்களே? இல்ல இருக்கு. ஆனா அந்த ரெண்டு பேரும் இணையதை தான் அப்படி சொல்றேன் அப்படின்னு. இப்ப அவரு இப்படி வச்சிருக்கலாம் சஞ்சல விட. ரணிலுக்கு வயசு போயிட்டு அப்ப கழுத்துக்கு கீழே வர செயற்பாடு கொஞ்சம் குறைவா இருக்கும். கழுத்துக்கு நீங்க அந்த கதையை சொல்றீங்க சரியா? அதை சொல்லியிருக்காரு யார தொலவத்தை சொல்லியிருக்காரு. எஸ்எல்பிபில தொலவத்தை சொல்லியிருக்காரு. இது ரணில் விக்ரமசிங்கோடைய கடைசி காலங்கள். அப்படின்னா கடைசி காலம்னு சொன்னா இப்ப முடியாத காலம். அவர் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவருக்கிட்ட இருந்து ஒரு வேலையை நாங்க இறுதியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத நிறைய பேர் வேறு வேற விதமா பேசியிருந்தாங்க. அதை நம்ம இங்க சொல்ல தேவையில்ல. அது அப்படி இருக்கணும். ஆனா அவங்களுடைய கருத்து அப்படி இருக்கு, எதிர்பார்ப்பு. ஆனா இப்ப நேற்றைக்கு முன்தினம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் வெளிநாட்டு தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. பிறப்பிச்சு ஒரு 2 அவர் கூட போகல. அவசரமா ஒரு மீட்டிங் எங்க நடக்குது? ஒரு தேரர்கள் இருக்க ஒரு விகாரையில நடக்குது. யாருன்னா இதுல எஸ்எல்பிபி, எஸ்ஜேபி எல்லாம் யூஎன்பில இருக்கவங்க எல்லாம் கலந்து ரவி கருணாநாயக்கெல்லாம் வந்திருக்காரு அந்த மீட்டிங்க்கு. அவசரமா போயிட்டு ஒரு மீட்டிங். இது யார் ஆர்கனைஸ் பண்றதுன்னா கோட்டாபே ராஜபக்சனுடைய அப்போதைய நம்ம அப்படி சொல்ல தேவையில்ல, அந்த சாணியில அடி வாங்கினார சாணி அடி சுகீஸ்வர பண்டார தான் இது ஆர்கனைஸ் பண்றாரு. இல்ல எனக்கு அதுக்கு முதல் டீல்ஸ் என்னடால், சுகீஸ்வர பண்டார கூப்பிடுற கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் போறாங்கண்டா, இவங்க இப்படிப்பட்ட ஆக்கள். நான் இதுல தான் இன்னொரு ஹைலைட் இருக்கு. இதுக்கு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாரு ஞானசார தேரர் உட்பட தரப்பெல்லாம் கலந்துக்கிறாங்க. ஞானசார தேரர், சிங்கார ராவே அமைப்பு. இப்ப என்ன பதற்றம் ஆகிருச்சுன்னா, ரைட், கோட்டாபே ராஜபக்ச கொஞ்சம் நெருக்கத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்காரு, நெருக்கப்படுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அவசர ஒரு மீட்டிங்கை போட்டு அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எங்க குழப்பத்தை உண்டு பண்ணலாம், அடுத்து என்ன பிரச்சனையை உண்டு பண்ணலாம், அரசாங்கத்துக்கு எப்படி அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்றதுக்கு விகாரையே இப்ப செலக்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அங்க அந்த மீட்டிங் முடிஞ்சுதான் அன்னைக்கு ஞானசார தேரர் வெளியே வாய்ஸ் கட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, நம்ம சம்புத்த சாசனைய, இந்த சாசனத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க முன்னுக்கு வரணும், அதுக்காகத்தான் நான் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் வந்திருக்கேன்னு. ஆனா அதெல்லாம் எல்லாம் வேற ஒரு சூழ்ச்சி தான் நடந்திருக்கு. அதை பத்தி விரைவில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது சம்பந்தமா கசப்ப தேரர் ஒரு பெல்ட் அடிச்சிருக்காரு. இதனால அவருடைய கதை வேற தானே. இன்னைக்கு கசப்ப தேரர் ஒரு பெஸ்பீட் வச்சு என்ன சொல்றாருன்னா, இப்ப பாருங்க, ஒரு காலகட்டத்துல தலைமறைவாக இருந்து ஒளிஞ்சிருந்த அரசியல் முகங்கள் எல்லாம் இப்ப மீண்டும் தைரியமா வெளிவந்து மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு விகாரைகளை செலக்ட் பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, விகாரைகள் தெரிவு செய்யப்படுதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. மதவாதம், இனவாதம் இல்ல விகாரைகளுக்கு இவங்க எதை கதைச்சாலும் அதை இப்போ அந்த பாதுகாப்பு தரப்பினர் உள்ளே செல்ல இயலாது. யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் போகலாம். பாதுகாப்பு தரப்பினர் வேற கூட்டங்கள்னு சொன்னா புலனாய்வு தரப்பினர் போகலாம். புலனாய்வு தரப்பினர் பாதுகாப்பு தரப்பினர்கள் கண்ணுல மண்ணை தூவிட்டு தான் விகாரையை தெரிவு செய்ய.
நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விகார தெரிவு செய்யப்பட்டது நோக்கம் இதாத்தான் இருக்குது. ம். அப்ப என்ன கதைச்சாலும் வெளியில தெரியாது, வெளியே தெரியாது. போனாக்கள தெரியும் உங்களுக்கு, வெளியில தெரியாது. அப்ப ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று நடக்குது. ஆமா, உள்ளுக்கு அரசு போறதுக்கு ஊடகங்களுக்கும் அனுமதி இல்ல. ஊடகங்களும் அனுமதி கேட்கல. ஊடகங்கள் போக இயலாது, கேமரா பாவிக்க இயலாது, பாவிக்கலாது. புலனாய்வு அதிகாரிகள் போக இயலாது, போலீசார் போக இயலாது. அனுமதிக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போகலாம். ஆமா, மட்டும்தான் போகலாம்னா அங்க என்னவும் கதைக்கலாம். என்னமோ கதைக்கலாம், என்னமோ பிளான் போடலாம். உதாரணம் ஞானசார என்ன கதைக்குமா குறைஞ்சது? இதெல்லாம் சரி வராது. ம். நாங்க வடக்கு கிழக்குல பௌத்த மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துவோம் வேண்டும். சரி, ஓகே. சுதீஸ்வர பண்டார என்ன சொல்லும்? கொழும்பு நாங்க ஒரு அரகலை மாதிரி ரை பண்ணி பார்ப்போம் வேண்டும். ஆமா. அந்த காசுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல முறைப்பாடு செய்யற நேற்று ஒரு பையன் என்ன பேர் ஆமா. அதுல? சஞ்சய மாவத்த. அந்த மாவத்தைய பாத்தீங்கன்றால் அந்த மாவத்தை வந்து இப்ப என்ன சொல்ல, அது கூலிக்கு மாறு அடிக்கிறது. ம். ஆக்களை போயிட்டு ஒரே சிறிதர்களுக்கு குழப்பம். எதிரா வழக்கு போட சொல்லி ஆறு கொடுத்தண்டா அத அந்த நாடாளுமன்றத்துல இருக்கிற என்பிபி ஒரு எம்பியே சொல்லி இருக்கிறார். இவர் எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சவர். அந்த தமிழரசு கட்சியில இருக்கிற ஒரு எம்பி என்ன டைம் வந்து கேட்டவர், என்னட்ட கேட்ட ஏழாண்டது புறான்னு அவர்கிட்ட போனாரு. அவர் இப்ப அந்த என்ன சொல்ற ஒரு கார்பரேஷன் கம்பெனி மாதிரி ஆறு கொண்டு கொடுத்தாலும் ஃப்ரீயா செய்வார் மாவத்தை. இப்ப நேற்று அனுரோட பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆக்ரோஷமா பாத்தீங்களா? அது அவர் அந்த செயற்பாடை பாத்தீங்களா எப்படி இருந்துண்டு? அவருக்கு என்ன வேலை, அவர் என்ன ஜோப்? ஒண்ணும் இல்ல, இதுதான் யாருக்காச்சும் யாருக்கு சரி சார்பா போயிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணணும். நேத்து அப்படித்தான் சவப்பெட்டி மலர் வளையம் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இவங்க ட்ரை பண்ணாங்க இந்த அறகலையமாய் செய்யறதுக்கு. வந்து அப்படி டொக் பண்ணி ஒரு அறகலையை கிரியேட் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ணதான் ஸ்பார்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அது முடியாம போச்சு. இவங்களை கட்டுப்படுத்தி தூக்கிட்டு போட்டாச்சு. எங்க ஃபெயிலியர் மக்கள் இன்னும் இந்த நாட்டுல என்ன சொல்ற அரசாங்கத்துல அதிருப்தி கொள்ளல. ஆமா, மக்கள் இன்னும் நேற்று நீங்க சொன்ன மாதிரி என்னடா பானை இருக்கு, டெசர்ட் இருக்கு, ஏண்டா நான் போராட்டம் கேட்டேன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு தான் சாப்பிடலன்னு சொல்றாப்புல அவரு. எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஏன் சாப்பிடல? அந்த எதிர்கட்சின்னு சொல்லலாது. அதுல இருக்கிற என்ன சொல்ற அந்த ரத்துப்பாட்டையில இருக்கிற ஒரு எதிர்கட்சியில இருக்கிற அந்த கிரௌண்டுக்கு ஏன் சாப்பிட இல்லாம இருக்குது? அது களவெடுத்தானே சாப்பிட்டது. இப்ப ஒண்ணும் இல்ல, வாய்ப்பு இல்லாம போகவும். இப்ப இதுதான் டில்சான் மிக அவதானிக்க வேண்டியது என்று சொன்னால், இவங்க அதாவது எல்லா விஷயத்தையும் போல போட்டு போட்டு பாக்குறாங்க. இப்போது கிரிக்கெட்ல வந்து 6 போலையும் வந்து 6 விதமா தான் போடுறது. ஏன்னா 6 போலையும் ஒரே மாதிரி போட்டா வந்து ஒன்று சிக்ஸர் அடிப்பா, இல்ல ஏதோ ஒன்று பேட்மேன் ஏதாவது ஐடென்டி பண்ணிடுமுண்டு. இப்ப இந்த எதிர் கூட்டணியில இருக்கிற குரூப் வந்து போட்டு பாக்குது, ஒன்று சக்சஸ் இல்ல. கொழும்புல போராட்டம் ஃபெயிலியர், இனவாத போராட்டம் ஃபெயிலியர், இனவாத கருத்து ஃபெயிலியர், பௌத்த தேரர்கள் விவகாரம் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இந்த சனம் இன்னும் என்ன சொல்ற அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கு. சனத்தை கொஞ்சம் உழுப்பி பார்க்கணும். இப்ப கையில் எடுக்க போறது அடுத்தது இந்த விகார கூட்டங்களுக்கு பிறகு பாருங்க. இந்த அதாவது கொழும்பு அல்லது மற்றும் கொழும்புக்கு புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில வன்முறைகளை தூண்டி விடலாம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த தமிழ் பேசும் மக்கள் இருக்கிற பகுதிகளுக்குள்ள அது முஸ்லீம் தமிழ் மக்கள் எல்லாம் கிளம்பு மற்ற கொழும்புக்கு வெளியில எல்லாம் கனவே இருக்கு. அந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பிசினஸுக்கு யாரோ ஒரு ஆள் போனாலும் இன்னும் வரல, காணல, இவரை கடத்திட்டாங்க, அப்படி அந்த அந்த வதந்திகளை பரப்பலாம் எல்லாம். இப்ப இவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க. என்றால் இவங்களை பொறுத்தவரை இந்த நாடு சீரா இருக்கக்கூடாது. அதான் சீரா இருந்தா இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இங்க கொஞ்சம் குழப்பங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், வன்முறைகள், இனவாத ரீதியான ஏதாச்சும் அலசல் பலசல் இருந்தா தான் இவங்களுக்கு அரசியலே செய்யலாம். அதை வச்சுதான் இப்ப இவங்க அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ என்னமோ. ஆனா இந்த நேரத்திலையும் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, இலங்கையின் கடன் சுமை 105 வீதத்திலிருந்து 95 வீதமாக குறைந்து இருக்கிறது. 105 95 வீதம் குறைஞ்சிருக்கு. இலங்கையின் கடன் சுமை ஓரளவு குறைஞ்சிருக்கு. 95 வீதமாக குறைஞ்சதை வந்து மத்திய வங்கி ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம். இத்தனை கெட்ட விஷயங்கள் வெளியில் நடந்துகிட்டு இருந்தாலும், சூழ்ச்சிகள் நடந்தாலும், விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், ஏதோ கடன்களை சரி மீள செலுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இல்ல இன்னும் ஒரு விடயத்தை பாத்துறீங்களா டெல்சா? இந்த புலம்பெயர் உதாரணத்துக்கு வந்து இலங்கையில உயிர்த்த ஞாயிறு தாக்குதலா இருக்கலாம். எல்லா தாக்குதலும் என்னத்துல மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விசாரணை நடக்குது. இந்த சரத் வீரசேகர, உதய கம்பன்பில, பிமல் வீரவன்சன் ஒருவேளை 2029 நான் ஜனாதிபதியாக இருக்கக்கூடுமோ என்று பிமல் வீரவன்சன் சொல்லிட்டார். பாத்திருப்பீங்க நேற்று. பாத்தீங்களா? வாய்ப்பு இருக்கு, எனக்கும் முடியும், நானும் ஆகலாம், அத மக்கள் தான் அதுக்கு மக்கள்கிட்ட கையில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம்
பொதுஜன அதாவது இது வந்து சுரேஷால கைது, பிள்ளையான் கைது எல்லாம் குற்றஞ்சாட்டி இருக்குது. பத்திரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் மற்றும் சம்பத் அலுத்கோரல போன்றவர்கள்லாம் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன கருத்துல மிக உன்னிப்பா அவதானிக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்கள் என்னென்ன சொல்றாங்க, சுரேஷாலவுக்கு கடும் சித்திரவதை புலம்பெயர் தமிழர்களுக்காகத்தான் செய்கிறார்களா, புலம்பெயர் தமிழர்களுக்காக விளங்கல எனக்கு. எப்ப எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இவங்க கதை தானே, டயஸ்போராவினுடைய திருப்திப்படுத்த, அவங்கள திருப்திப்படுத்த இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்துன்னா எது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு போவ? அப்படி பார்த்தா ஒரு விசாரணை செய்ய முடியாது. விசாரணைகள் செய்யாம எப்படி முன்வைச்ச குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கம் நிரூபிக்க போகுது? ஆனா இவங்க கேள்வி கேட்பாங்க, எப்படி எங்க முன்வைச்ச குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படல, விசாரணை நடக்கல, நிரூபிக்க முடியாம இந்த அரசாங்கம் தடுமாறுது, பொய்ய சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா விசாரிக்க விடுங்கடா. விசாரிக்கணும்னு வந்துட்டா அங்க வந்து எல்லாம் 500,000 பேரை கூட்டிக்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது, குழப்பத்தை பண்ண வேண்டியது, பிரச்சனையை பண்ண வேண்டியது, அப்புறமா விசாரணை ஒழுங்கா நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. தமிழ் டயஸ்போராவை மகிழ்ச்சியை வச்சிருக்கிறதுக்கு ஜனாதிபதி செய்யறதுன்னு சொன்னால், இலங்கையில் ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதுப்பா. அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல நடந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் விசாரிக்காம யார் விசாரிக்கிறது? எனக்கு புரியல டீல்ஸ். அதான் எவ்வளவு பெரிய தாக்குதல், அதை பத்தி யாரு மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுன்னு 2019 இருந்தே ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியும். நாட்டு மக்களுக்கும் இல்ல, வெளிநாட்டு மக்களுக்கும் தெரியும் இதன் பின்னணியில யாரு செஞ்சதுங்கிறது. இப்ப அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு, முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு விசாரணை திணைக்களங்கள் மும்முரமா செயற்படும் போது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கானுங்கன்னு சொன்னா, சிஐடி பணிப்பாளர் சானி அபேசேகர மும்முரமா இந்த முன்வச்ச குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு, வழக்குகள் விசாரணைகளை வந்து இன்னும் விரைவுபடுத்துறதுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது தாங்க முடியாத ஒரு தரப்பு இருக்குதானே. குறிப்பா இப்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறவங்க, வெளிநாட்டு பயணத்தோட விதிக்கப்படுறவங்களோட ஆதரவாளர்கள் இருக்காங்க தானே, அவங்க என்ன செய்யறது? இந்த கேம்பெயின் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சானி அபேசேகர மட்டும் நல்லவரா? 2022 இவருக்கு எதிராக கேஸ் போட்டு இவர் உள்ளுக்கு தள்ளிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? இதுதான் ஆதாரம்னு சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. எதுக்கு தெரியுமா அவர் உள்ளுக்குள்ள போட்டது? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை முன்னெடுத்து சென்றது. மற்றது அந்த நல்லாட்சி கால பகுதியில் அந்த என்ன சொல்ற கோட்டாபாய ராஜபக்ச தரப்போட இருந்த பலரை கைது செய்யறதுக்கு காரணமானது இவர் மட்டுமில்ல, ரவி செனவிரட்ன, சானி அபேசேகர. ஏன் கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதி ஆகணும்னே இன்னும் ஒரு அதிகாரி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுனவரு. ஆமா, அந்த மாதிரியான நடக்கும்போது இப்ப வந்து பேலன்ஸ் பண்றது சரியா? இல்ல, இதுல ஒரு விடயம்தான் டெல்சான் மிக திட்ட தெளிவா தெரியுது. எதிர்த்தரப்பு இலங்கைக்குள்ள இனி இலங்கையை காப்பாற்ற இயலாது. அதாவது இந்த அரசாங்கத்தை அழிக்க வேணும் என்றதோட மட்டுமில்ல, நாட்டை சீர்குலைக்கவும், எப்பவும் நாடு குழப்பமா இருக்கணும் என்றதுல மிக குறியா இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் சக்சஸ் இல்லாம போக, இப்ப நான் நினைக்கிறேன் ஒருவேளை அண்டு விகாரைக்குள்ள நடந்த கூட்டத்துல புலம்பெயர் தமிழர்களுக்காகத்தான் கோட்டாபாயாவுக்கு பயணத்தடை விதிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்து கூட உரையாடி இருக்கலாம். கட்டாயம் வரலாம். இப்ப இது எங்க வரப்போகுதுன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல இது தீப்பொறியொன்று கிளம்ப போகுது. அதுதான் இன்னைக்கு பார்த்து சரத் பொன்சேகாவுடைய ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு காலையிலே பார்த்தேன். அம்மா, முக்கியமான ஒரு வாய்ஸ் கட் தான் அது. என்னன்னு சொன்னா, ராஜபக்சக்கள் இன்னைக்கு ராணுவம்னு போய்க்கு போலியா அழுதுகிட்டு இருக்காங்க, போலியா கவலைப்படுறாங்க. அப்படி பார்த்தா என்னைய வந்து எனக்கு பண்ண அநியாயத்தை விட என்ன பெரிய அநியாயம் ராணுவத்துக்கு இவங்க பண்ண இருக்குது. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் கூட ராணுவத்தை தாக்கணும்னு நினைக்கல, அந்த வாய்ஸ் கட்ல இருக்கு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க நினைக்காத அளவு கூட இந்த ராஜபக்சக்கள் ராணுவத்துக்கு எதிராக நிறைய சதி செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க அப்படின்னு சரத் பொன்சேகா சொல்றாரு. ප්‍රභාකරන් අපේ පවුලට ගැහුවේ නෑ. අපි එච්චර මරාගෙන මැරෙන්න යුද්ධ කරද්දී ප්‍රභාකරන් උත්සාහ කරේ නෑ කිසිම රණවිරුවෙක්ගේ පවුලකට පහර එල්ල කරන්න. இன்னைக்கு காலையிலே வீடியோவை பொன்சேகாவுக்கு எம்பர் மாட்டி விட்டவர் தானே அந்த கோவம் தான் அவருக்கு. அவர் இப்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் கூட எங்களுக்கு எதிராக எதுவுமே செயற்படுத்தல, எங்களை தனிப்பட்ட விதத்துல தாக்கல, ராணுவத்தையோ ராணுவ குடும்பங்களையோ தாக்கல. ஆனா ராஜபக்சக்கள் அதை விட ரொம்ப மோசமானவங்க ராஜபக்சக்கள் தான் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றது. ராஜபக்ச சிறையில் அடைக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ராஜபக்சே சிறையில் அடைக்கணும், தண்டனை கொடுக்கணும், கொடூரமான தண்டனை கொடுக்கணும்னு அவர்கிட்ட ஒரு ஆதங்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அப்டேட் ஒண்ணு அப்படின்னா, கடன் மீள செலுத்துதல் சம்பந்தமான ஒரு அப்டேட்டும் என்ன கண்ணுக்கு பட்டிருக்கு, அதையும் சொல்லிருமோம். 2026 முதல் காலாண்டில் இலங்கை $8 பில்லியன் கடனை திருப்பி செலுத்தியுள்ளது. இலங்கை ரூபாய் பெறுமதிப்படி சுமார் 2,40,000 கோடி ரூபாவாகும்.
மீள செலுத்தி இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்டோன்னே இந்த சாரப்பாம்புக்கு மண்ணெண்ணெய் தெளிச்ச மாதிரி தெளிக்கத்தான் இருக்கு. செய்ய வழி இல்ல. செய்ய வழி இல்ல அவங்க விட மாட்டாங்க டெல்சான். இதுல அனுராகுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு, முதல் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சும்மா சாதாரணமான ஆட்களை கைது செய்து இந்த அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் கைது செய்யறதை தவிர்த்துட்டு ம். இப்படியான ஒரு மோசமான ஆட்களை கைது செய்து சிறையில் தள்ளுறது பெட்டர். நாடு சீராக இருக்கணும்னு சொன்னால் மஹிந்த தரப்பு வெளியில் இருக்குமா இருந்தால் நீங்க நாட்டையும் காப்பாற்ற இயலாது, வீட்டையும் காப்பாற்ற இயலாது. கஷ்டம் இதுல கஷ்டம். மாற்றமே இல்லை. ஆமா, ரொம்ப கஷ்டமா அது தொடர்புல அனுர தரப்பு கவனமா எடுக்கணும் என்று சொன்னால் படையினர் செயற்பாடுகள்ல கூட பல லீக் ஓட்டைகள் இருக்கிறதா இருக்கு. கூறப்படும். ம், ம், ம். சரியா? பாருங்க, இந்த சுரேஷ் சாலை பத்தி நேற்று வந்து திலீப பீரிஸ் அவர்கள், சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வந்து நீதிமன்றத்துல முன்வைக்கிற காரணங்களை பார்த்தா அப்படி ஒஸ்காரை தூக்கி கொடுங்க ஐயா, ஒஸ்காரை கொடுக்கலாம் அந்த மனுஷனுக்கு, அப்படி ஒரு நல்ல நடிப்பு நல்ல நடிக்கிறான். அவருடைய வாதங்கள் அப்படி இருக்கு அந்த அளவு. ஆனா அதே மாதிரி அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தும் போது அவர் சொல்லியிருக்காரு, வெளிநாட்டில் பதுங்கி இருக்கும் குற்றவாளி அரசியல்வாதிகள் தப்ப முடியாது, எந்த காரணத்தை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள நீதிமன்ற பிணையாணை பெற்ற அரசியல்வாதிகள் யாரு, வேற யாரும் இல்ல, இந்த பசில் ராஜபக்ச மிஸ்டர் 10%, அவரை தான் சொல்றாங்க. இலங்கைக்கு திரும்ப அழைத்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் வழக்குகளின் விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றது. குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். வெளிநாட்டில் இருந்தாலும் சட்ட நடவடிக்கை தப்ப முடியாது அப்படின்னு அமைச்சர் அர்ச்சன நாணயக்கார சொல்லியிருக்காரு. அதனால மிக விரைவில் ஏர்போர்ட்டுக்கு நாங்க கேமராவோட போயிட்டு நிக்க வேண்டிய நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? வரமாட்டார். தூக்கிட்டு வாரது தானே. பாப்போம், அது வந்த பெரிய விஷயம் நான் நினைக்கல. அதோட டில்சான், தமிழ்நாட்டின் சிறப்பு அகதி முகாமா இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்து எதிரிகள் பலர் பல துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. நீண்ட காலமா எந்த ஒரு விசாரணை எந்த ஒரு இதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட நிலையில தான் அவர்கள் வாழ்றாங்க. இன்றைக்கும் கூட மரக்கிளைகளுக்கு மேல் அந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம், மரக்கிளைகளுக்கு மேல் ஏறி அந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டங்களை நடத்துறவங்களோட நிலையை பார்த்தீங்கன்னா பெருமாதங்கமா இருக்கு டெல்சான். அது உண்மையில வாய்களால சொல்ல முடியாத, குடும்பங்களை பார்க்கல, நீண்ட நாள் ஆசைகள், பல்வேறுபட்ட குடும்பங்களையே பார்க்க முடியாத ஒரு துயரத்தில் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க. இவர்களுக்கான விடுதலை தொடர்புல தமிழக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான அமைச்சரவை, தமிழக சட்டசபை ஒன்றாக கூடி ஒரு முடிவெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் தான் திமுக அரசால் புறக்கணிக்கப்பட்ட ஈழத்து எதிரிகள் இனி வருகின்ற நாளிலாவது தமிழக வெற்றி கழகம் தவேகாவினுடைய செயற்பாடுகளுக்குள் இவர்கள் தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு பெரும் துயரமாக இருக்கின்றது. அவர்கள் கஷ்ட துன்பங்கள் என்பதை விட்டு ஒரு பெரும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு அனுமதியும் முறையாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அவர்கள் ஒரு போராட்டம் ஒன்றையும் சுழற்சி முறையில் நடத்தி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதே மாதிரி தான் இலங்கையில இன்னைக்கு வந்து இந்த கேஸ் விலையில ஒரு மாற்றம் ஏற்படுமா, விலை அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இலங்கை மக்கள் இருந்தாங்க. இதேபடியே இந்த மாசத்துக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதே விலையை தான் விற்கப்படும் சொல்லியிருக்காங்க. லிட்ரோ விலையில் மாற்றம் இல்லை. ஜூன் மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிக்கப்பட மாட்டாது. 12.5 கிலோகிராம் ஒன்று சிலிண்டர் 4765 ரூபாவுக்கும், 5 கிலோகிராம் 1910 ரூபாவுக்கும், 2.3 கிலோகிராம் 890 ரூபாவுக்கும் தொடர்ந்து கொள்வனவு செய்ய முடியும். மக்களுக்கு அறிவிச்சுக்கிறோம். யாழ் மாவட்ட என்பிபி எம்பி ரஜீவன் அவர்கள் கூறுகிறார், ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துல கடந்த காலத்திலே மலசல கூடம் இல்லாம காட்டுக்குள்ள ஒதுங்கின சூழ்நிலை இருக்கு, இப்பவும் அதே நிலை தான் இருக்குது. அவர் நானும் ஒரு இடப்பெயர்வுக்கு வரக்குள்ள இந்த சூழ்நிலையை எதிர்நோக்குனான்னு சொல்லி ரஜீவன் அவர்கள் இந்த கரிசனையை வந்து மக்கள் மீது காட்டுறார். ஆனால் அவர்கள் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதுதான் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தோட இன்னும் ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்துல கொஞ்சம் அப்படி பரவலா போய்கிட்டு இருக்கதையும் பார்த்துருவோம். அதை என்ன எப்படி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, முளைக்கிறதுக்கு முதலே காட்டி கொடுக்க துணிந்து விட்ட இவனுங்கள் வேரூன்றி விட்டால் இந்த சமூகத்தின் நிலைமை என்னவாகும், இவனுங்களின் சதித்திட்டங்கள் பெரிது மக்களே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹிஸ்புல்லா ஒரு 40 வருட கால அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, ஒரு மிகவும் ஒரு
மிலேச்சத்தனமான வகையில் அந்த இடத்துல சண்டை பிடிக்கிறார். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று இடம்பெறுகிறது. அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் இருக்கிறார். கிட்டத்தட்ட மிரட்டுறாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை. இந்த கிஸ்புல்லான்ற ஒரு லேசிப்பட்ட ஆள் இல்ல. இந்த மிரட்டுற விதத்தை பாத்தீங்களா? இவர்தான் ஓட்டமாவடியில காளி கோயில் கட்டினவர், அந்த மட்டக்களப்புல என்ன துணை ஆயுத குழுக்களுக்கு ஆயுதம் கொடுத்தவர். அதான் அதுல ஒரு கமெண்ட் இருக்கு, என்னடாப்பா இது சில்வண்டுகளோட பிரச்சனை சிரிச்சு ஏலா அப்படின்னு போட்டிருக்காப்புல ஒருத்தர். கிஸ்புல்லாட சண்டையை பாத்தீங்கன்னா இவருக்கு என்றால் இப்ப கட்சி இல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், SLP, SLPP எல்லா கட்சியிலையும் தெரிஞ்சவர். இந்த இதுல முழுமையான தகவல் இப்போது நாங்கள் இந்த காணொலி பதிவேற்றுகின்ற போது இந்த காணொலி எங்களோட கையில கிடைச்சது. இந்த கிஸ்புல்லாட அட்டகாசம் அல்லது கிஸ்புல்லாட என்ன நடந்தது என்ற தொடர்பா நாளை பார்க்கலாம். இந்த காணொலியை நீங்க பாருங்க. ஒரு NBP நாடாளுமன்ற உறுப்பினரை மிரட்டும் கிஸ்புல்லா. அவர் பயந்து நடுங்கி போயிருக்கிறார். பிறகு அவருக்கு இப்ப கொஞ்ச நாள் நட்டுக்குதான் மட்டக்களப்புல. இப்ப என்ன பாவம் வீட்டை போய் சேர்ந்தாரு தெரியும். டெலிபோன் பண்ணி பாருங்க. பிறகுக்கு இந்த எங்கட நாட்டு நடப்புல இருக்கிறார்கள். அவர் இப்படி இருக்கிறார் பாவம். சார் அனுர சார் அவரே இருக்கா பாருங்க. அவர் இப்படி பாவப்பட்டு போயிருக்காரு. தனியா மாட்டிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இல்ல யோசிச்சு பாருங்க டில்சான். ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை இவ்வளவு மக்கள் பாக்குறது, அதுல ஒரு நாகரிகம் கடைப்பிடிக்கும். ஒரு தவறு இடம்பெற்றா தவறா கதைக்கணும். விட மாட்டானா பச்சு அடிப்பன தெரியாது. இந்த விடயம் தொடர்பில் ஒரு முறையான ஒரு சுற்றி நிருபம் வெளியிடப்படணும். இவ்வாறு ஒழுங்கீனமாக நடக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் யார் என்றாலும் சரி, அவர்கள் மீது ஒரு ஒழுக்க கோவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படணும். இதை கவனம் நாங்க சொல்றோம்னு நீங்க கேட்கறதுல உடனே ஆகுவோன்ற NBPக்கு எதிரெண்டு வாங்க. உங்களை கடைசா இவங்க எல்லாருமா சேர்ந்து துளைச்சதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட வாங்க, ஐயோ காப்பாத்துங்கண்டு. அந்நேரம் நாங்க என்ன செய்யற, போயிட்டு வாங்க, சென்று வாருங்கள் மகனே மகளே. ஓகே டில்சான், பாய் பாய். ஓகே பாய்டா, பாய் பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.